பூரி ஜெகநாதர் கோவில். இந்த கோவிலை பத்தி ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறையவே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சொல்றேன், அதையும் கொஞ்சம் கேட்டுக்கோங்க. இந்த கோவில் 12ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டது. இந்த கோவிலுடைய சிறப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது தமிழரால கட்டப்பட்டது. இன்னும் பல சிறப்புகள் இருக்கு. அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தஞ்சை பெரிய கோவிலினுடைய கோபுர நிழல் எப்படி தரையில விழாதோ அதே மாதிரி இந்த கோபுர நிழலுமே தரையில படாது. ரெண்டாவது விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆலயம் இருக்கு, ஒரு கோபுரம் இருக்கு அப்படின்னாலே சுவாபாவிகமாவே அங்க இந்த புறாக்களோ ஏதோ ஒரு விதமான பறவைகளோ வந்து உட்கார்றது சுவாபாவிகமானது. ஆனா இந்த கோவிலினுடைய கோபுரத்துல இதுவரைக்கும் எந்த விதமான பறவையுமே வந்து உட்கார்ந்தது கிடையாது. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது கடலுக்கு பக்கத்திலேயே தான் இருக்கு இந்த ஆலயம். ஆனாலுமே இங்க கடலினுடைய அலை சப்தம் இருக்கு இல்லையா, அது இந்த கோவிலுக்குள்ள நம்ம போயிட்டோம்னா அந்த மாதிரி எந்த ஒரு அலை சத்தமுமே கேட்காதாம். நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ கோவில்கள்ல இந்த பிரசாதங்கள் கொடுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி பிரசாதம் சமைக்கிற சமயத்துல இவங்க 5 அடுக்கு மண் பானைகள்ல தான் சமைப்பாங்களாம். பொதுவாகவே எப்படி 5 அடுக்கு பானை மேல ஒண்ணு வச்சு நம்ம சமைக்கிறோம் அப்படின்னா, அடியில இருக்க பாத்திரத்தினுடைய உணவு தான் முதல்ல தயாராகணும். ஆனா இந்த கோவில்ல மேல இருக்க பாத்திரத்தினுடைய அந்த பாத்திரத்துல இருக்க உணவு தான் முதல்ல தயாராகுமா. இப்படி பலவிதமான சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த கோவிலை சுத்தி இருக்கு. ஆனா இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 24 வருஷமா அந்த கோவில் இருக்க ஸ்டேட்டை ஒடிசாவை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த ஒரு கட்சியை இந்த கோவில் மாத்தி இருக்கு. அதுவும் தமிழர்களால கட்டப்பட்ட கோவிலை எப்படி, அந்த கோவில் இருக்க இடத்தை எப்படி தமிழன் ஆட்சி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியோடவே இந்த ஆட்சி மாறி இருக்கு. யார் அந்த தமிழர், எப்படி இந்த ஆட்சியை பிடிச்சாங்க, அண்ட் அந்த கோவிலை பத்தி இன்னும் சில பல விஷயங்கள் எல்லாம் இந்த பதிவுல பார்த்துடலாம். வெல்கம் டு தமிழ் த்ரெட்ஸ். நான் உங்கள் மௌனமொழி. முதல்ல இந்த கோவிலினுடைய தல வரலாறை பார்த்துடலாம். என்ன அப்படின்னா, விஷ்ணுவனுடைய கிருஷ்ண அவதாரம் இருக்கு இல்லையா, இந்த அவதாரத்தினுடைய முடிவுல கிருஷ்ண பரமாத்மா மரக்கட்டையா மாறிடுறாரு. அந்த சமயத்துல அங்க கலிங்க நாட்டுல இருந்த சில பழங்குடியின மக்கள்லாம் இந்த மரக்கட்டையை வச்சு வழிபட்டுட்டு இருந்திருக்காங்க. எவ்வளவு முயற்சி பண்ணியுமே அந்த சமயத்துல அங்க பூரி நகர ஆட்சி செஞ்சுட்டு இருந்த இந்திரதூய்மன் அப்படிங்கிற மன்னரால கிருஷ்ண பரமாத்மாவை வழிபட முடியவே இல்லை. இதே கவலையோட என்ன பண்றாரு, இவர் அன்னைக்கு ராத்திரி படுத்து தூங்குறாரு. அந்த சமயத்துல இவருக்கு ஒரு கனவு வருது. என்ன அப்படின்னா, இவருடைய கனவுல விஷ்ணு பரமாத்மா தோன்றி, நீ கவலைப்படாத, நீ நாளைக்கு கடற்கரைக்கு போ, அங்க உன்னை நோக்கி 3 மரக்கட்டைகள் வரும். அந்த மரக்கட்டைகள்ல நீ கிருஷ்ண பரமாத்மாவினுடைய சிலைய உருவத்தை வடிச்சு அதை ஒரு கோவிலா கட்டி நீ வழிபட ஆரம்பி, அந்த இடத்துல கிருஷ்ணர் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதன்படியே இந்திரதூயமனும் என்ன பண்றாரு, கடற்கரைக்கு போறாரு. அவரை நோக்கி 3 மரக்கட்டைகள் வருது. இந்த மரக்கட்டைகளை கொண்டு போய் இந்த சிலை செய்யறவங்க இருப்பாங்க இல்லையா, சிற்பிகள் இருப்பாங்க இல்லையா, சிலை வடிக்கிறவங்க, அவங்க கிட்ட கொடுக்குறாங்க சிலை வடிக்க சொல்லிட்டு. அப்ப அந்த சிற்பிகள் முயற்சி பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அந்த அவங்க உளியை வச்சு செதுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஒவ்வொரு முறை முயற்சி செய்யும் போதுமே அவங்களுடைய உளி 2ஆ உடைஞ்சு போயிருது. அந்த சமயத்துல என்ன பண்றாரு, ஒரு பெரியவர் ஒருத்தர் அந்த வழியா வராரு. வந்துட்டு சொல்றாரு, இந்த மாதிரி நான் உங்களுக்காக சிலை வடிச்சு தரேன், ஆனா எனக்கு 28 நாட்கள் கால அவகாசம் வேணும். அதே மாதிரி ஒரு நிபந்தனையும் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த 28 நாட்களுக்கும் என்னையோ நான் வடிக்கிற சிலையையோ யாரும் பார்க்க கூடாது, என்ன அறையில வச்சு பூட்டிடணும் அப்படின்னு சொல்றாரு. இந்திரதூய்மனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே அந்த அறைக்குள்ள வச்சு பூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. கொஞ்ச நாட்களுக்கு அங்க பாத்தீங்கன்னா இந்த சிலை வடிக்கிற சத்தம் இருக்கு இல்லையா, ஒளியினுடைய சப்தம் கேக்குது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தா சத்தத்தை காணும். இவர் இந்திரதூய்மனுக்கு ஐயோ என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்லி அவசரப்பட்டு என்ன பண்ணிடுறாரு, 28 நாட்கள் முடியறதுக்கு முன்னாடியே கதவை திறந்துடுறாரு. அங்க பார்த்தா அந்த முதியவரையும் காணும். 3 சிலைகள் பாதி வடிச்ச நிலையில இருக்கு. இவருக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ இந்திரதூய்மனுக்கு ஒரு சப்தம் கேக்குதான். என்ன அப்படின்னா, அந்த முதியவரா வந்ததே விஷ்ணு பரமாத்மா தானா. விஷ்ணு பரமாத்மா என்ன சொல்றாரு, நான் சொன்னதை கேட்காம, நான் சொன்னதையும் மீறி அவசரப்பட்டு பொறுமை இல்லாம நீ கதவை திறந்துட்ட, அதனால இந்த சிலைகள், இந்த 3 சிலைகளுமே கிருஷ்ணர், அதுக்கப்புறம் அவருடைய சகோதரர் பலராமன், சகோதரி சுபத்ரா, இந்த 3 சிலைகள் தான் வடிச்சு வச்சிருக்காங்க. இந்த 3 சிலைகளுமே பாதி வடிச்ச நிலையில தான் இருக்கும், இதை தான் நீங்க வழிபடணும் அப்படிங்கிறத சொல்லிடுறாரா. அதன்படியே அப்போத்துல இருந்து இப்ப வரைக்கும் இந்த சிலைகள், இந்த கோவில்ல இருக்க சிலைகள் மரக்கட்டையில தான் இருக்கு. அதுவும் பாதி வடிச்ச நிலையிலேயே தான் இருக்காம். அதுக்கப்புறம் இவருக்கு அப்புறம் வந்த பல மன்னர்கள் இந்த கோவிலை வந்துட்டு ஆக்கிரமிப்பாங்க, அதுக்கப்புறம் மறுசீரமைப்பாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா. அந்த மாதிரி பல மன்னர்கள் இத கைப்பற்றி இருக்காங்க. பல மன்னர்களால சீரமைக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி கடைசியா இந்த கோவிலை
கட்டினவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனந்தவர்மன். இவர் ஒரு சோதகங்க மன்னர், கலிங்க நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த சோதகங்க மன்னர். இவர் தான் கடைசியா இந்த கோவிலை கட்டினவர். அங்க இருக்க சிலைகள், அந்த மூலவரனுடைய சிலை உட்பட அந்த 3 சிலைகள் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே 12 வருஷத்துக்கு ஒரு முறை புதுசா செதுக்கி மறுபடியும் புதுசா பிரதிஷ்டை செய்ய வைப்பாங்களாம். இதுக்குமே ஒரு காரணம் இருக்கு. என்ன அப்படின்னா, கிருஷ்ணரனுடைய அந்த இறந்த உடல் இருக்கு இல்லையா, பூத உடல் இருக்கு இல்லையா, அந்த உடல்ல அவரனுடைய இருதயம் மட்டும் எரிஞ்சு பஸ்மமாகாமலே இருந்திருக்கு. இந்த இருதயத்தை என்ன பண்ணியிருக்காங்க, மரப்பெட்டியில அடைச்சு ஒரு கடல்ல அனுப்பி விட்டுட்டு இருக்காங்க, கடல் வழியா அனுப்பி விட்டுட்டு இருக்காங்க. அந்த இருதயம் இந்த கோவில்ல இருக்க மூலவர் இருக்காரு இல்லையா, அவருடைய அந்த உருவத்துக்கு நடுவுல இவருடைய இருதயம் வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. அதனால அந்த இருதயம் அழியாம இருக்கணும், உயிரோடவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 12 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த 3 சிலைகளையுமே டெமாலிஷ் பண்ணிட்டு, அதாவது புதைச்சிட்டு புதுசா ஒரு சிலையை உருவாக்கி இந்த இருதயத்தை இந்த புது சிலைக்குள்ள பொறுத்துறதா சொல்லப்படுது. இப்போ அனந்தவர்மன் இந்த கோவிலை கட்டினாரு இல்லையா கடைசியா, அப்ப என்ன பண்றாரு, இந்த கோவில்ல ஒரு ரகசிய அறையையும் வச்சு கட்டுறாரு. அதனுடைய பேர் தான் ரத்ன பண்டார். இந்த பேரை ரீசெண்ட் டைம்ல நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அறைக்குள்ள வந்துட்டு, இந்த அறைக்குள்ள 2 அறைகள் இருக்கு. இதுல 2 அறை இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு இன்னர் சேம்பர், அவுட்டர் சேம்பர்னு வச்சுக்கோங்க. உள்புற அறை, வெளிப்புற அறை. உள்புற அறையினுடைய பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிடார் பண்டார். வெளிப்புற அறையினுடைய பேர் பகார் பண்டார். இந்த பகார் பண்டார் வெளிப்புற அறையில தான் ஜெகநாதருக்கு அணிவிக்கிற ஆபரணங்கள் எல்லாமே இருக்கும். இந்த திருவிழா சமயங்கள்ல எல்லாம் மூலவருக்கு அணிவிப்பாங்க இல்லையா, அந்த நகைகள் எல்லாமே இந்த வெளிப்புற அறையில இருக்கு. உள்புற அறையில பல காலத்தை சேர்ந்த மன்னர்கள்லாம் இந்த கோவிலுக்கு நன்கொடையா கொடுக்கறது, காணிக்கை கொடுக்கறதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி மக்கள் கொடுத்தது, மன்னர்கள் கொடுத்தது அப்படின்னு சொல்லி எல்லாமே இந்த உள்புற அறையில தான் இருந்திருக்கு. இந்த ரகசிய அறை தான் 46 வருஷமா திறக்கப்படாமலே இருந்திருக்கு. இதுக்கும் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புராணங்கள்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, ஏதாவது ஒரு ரகசியம் இருக்கு, ஏதாவது ஒரு பொக்கிஷம் இருக்கு அப்படின்னா அதை பாதுகாக்கிறதுக்காக அங்க ஆபத்தான விஷயங்கள் நிறைய இருக்கும். அதே மாதிரி இந்த விஷம் வாய்ந்த ஜந்துக்கள் எல்லாம் இருக்கும், உயிரினங்கள்லாம் இருக்கும்னு சொல்லுவாங்க தெரியுமா. அதே மாதிரி இந்த கோவிலினுடைய ரகசிய அறையை பாதுகாக்கிறதுக்கும் அங்க விஷம் வாய்ந்த பாம்புகள் நிறைய இருக்கு அப்படிங்கிற ஒன்று சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அது கூடவே ஒன்று சொல்றாங்க. என்ன அப்படின்னா, அந்த ரகசிய அறையை திறந்தாங்க அப்படின்னா, அதை திறக்கிற சமயத்துல யார் ஆட்சியில இருக்காங்களோ அவங்களுக்கு கெடுதல், அவங்களுடைய ஆட்சி கை மாறிடும் அப்படிங்கிற ஒன்னையும் சொல்றாங்க. இதனாலேயே ஒடிஷா அரசு என்ன பண்றாங்க, இதை திறக்கிறதுக்கான எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கல. கடந்த ஒரு 100 ஆண்டுகள்லயே பார்த்தோம் அப்படின்னா 4 முறை மட்டும்தான் இந்த ரகசிய அறை திறக்கப்பட்டிருக்கு. எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 1905, 1926, 1978, 1985 இந்த 4 ஆண்டுகள்ல தான் இந்த ரகசிய அறை திறக்கப்பட்டிருக்கு. 1960 ஸ்ரீமந்திர் சட்டம் படி என்னன்னா, இந்த கோவிலினுடைய நிர்வகிக்கிற பொறுப்பு இருக்கு இல்லையா, அதை ஒடிஷா அரசு எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கோவில்ல இருக்க அந்த ரகசிய அறை இருக்கு இல்லையா, அந்த அறையை 3 வருஷத்துக்கு ஒரு முறை திறந்து அந்த நகைகளினுடைய இந்த கணக்கெடுப்பெல்லாம் நடத்தி ஆகணும். அப்படி சட்டம் போட்டுமே 46 வருஷமா ஆட்சி மாறிடும் அப்படிங்கிற ஒரு பயத்தினால அது திறக்கிறதுக்கான எந்த ஒரு முயற்சியுமே ஒடிஷா அரசு எடுக்காமலே இருந்திருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1978 இந்த கதவை திறந்திருக்காங்க. மே 13, 1978 இருந்து ஜூலை 23, 1978 கிட்டத்தட்ட 70 நாட்களுக்கு இந்த கதவை திறந்ததுக்கு அப்புறம் 70 நாட்களுக்கு அந்த அறைக்குள்ள இருக்க நகைகளினுடைய கணக்கெடுப்பு எடுத்து அதனுடைய தரத்தை மதிப்பிட்டு பார்த்திருக்காங்க. அதுல மொத்தமா 747 வகையான நகைகளும், அதுல தங்கத்தினுடைய மதிப்புன்னு பாத்தீங்கன்னா 1,49,740 கிராம், சில்வரினுடைய மதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2,58,388 கிராம் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அதோடவே சேர்த்து பல விலை மதிக்க முடியாத கற்கள், இந்த ரத்தினம் வைரம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பல விலை மதிக்க முடியாத கற்களும் இருந்திருக்கு. இந்த 78 சமயத்துல திறந்தப்பதான் அங்க ஆட்சி செஞ்சிட்டு இருந்த ஜனதா கட்சி மாறுது, காங்கிரஸ் தலை தூக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி அங்க பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி பீரியட் வந்தப்ப ஆட்சி மாறி இருந்தது. ஆனா இந்த ரகசிய அறையை திறந்ததால் தான் ஆட்சி மாறிச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த ரகசிய அறையை திறக்கிறதுக்கு காங்கிரஸா இருக்கட்டும், பிஜேடியா இருக்கட்டும், 2 பேருமே ஆட்சி மாறி மாறி வந்தாங்க. 2 பேருமே அதை திறக்கிறதுக்கு எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கல. இதுக்கு அப்புறம் தான் 2018 ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்ன பண்றாங்க, இந்த மாதிரி இந்த கோவிலினுடைய நிலைமை கொஞ்சம் மோசமா இருக்கு, இதை வந்துட்டு நம்ம சீரமைச்சாகணும், அதனால அந்த ரத்ன பண்டாரை திறக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அந்த 2018 என்ன பண்றாங்கன்னா, இந்த ரகசிய அறை திறக்கிறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்றாங்க. அப்படி பார்க்கும் பொழுதுதான் என்ன தெரியுது, அந்த அறையை திறக்கிறதுக்கான சாவி 3 பூட்டுகள் இருக்கு, அந்த 3 பூட்டையும் திறக்கிறதுக்கான சாவி இல்லை அப்படின்னு சொல்லி
சட்டப்படி பூரி ஜெகநாதர் கோவிலுடைய இந்த ரகசிய அறையினுடைய சாவி இருக்கு இல்லையா, இந்த சாவி மாவட்ட ஆட்சியர்கிட்ட தான் இருக்கணும். ஆனா அவர்கிட்ட கேட்டப்போ சாவி காணோம், தொலைஞ்சிருச்சு, என்கிட்ட இல்ல அப்படிங்கறத சொல்லிட்டாரு. இந்த ஒரு விஷயத்தை தான் இந்த முறை தேர்தலில் பிஜேபி அவங்களுடைய தேர்தல் வியூகமா பயன்படுத்தி என்ன சொல்றாங்கன்னா, தேர்தல் பிரச்சாரத்தின் சமயத்துல இந்த மாதிரி பூரி ஜெகநாதர் கோவிலினுடைய ரகசிய அறையான ரத்ன பண்டாரனுடைய சாவி தொலைஞ்சு போயிருச்சு, அந்த சாவி தமிழ்நாட்டுக்கு போயிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. நாங்க ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா ரத்ன பண்டார திறப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி ஒரு வழியா இந்த முறை அவங்க அங்க ஆட்சியும் பிடிச்சிட்டாங்க. 24 வருஷம் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தவங்களை மாத்தி இந்த முறை இவங்க ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. சொன்ன மாதிரியே அந்த கதவையும் திறந்துட்டாங்க. எந்த கதவை திறந்தா ஆட்சி மாறும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்களோ அந்த கதவை வச்சே இந்த ஆட்சியும் அவங்க பிடிச்சிட்டாங்க. அது எப்படி இவங்க மட்டும் வந்து உடனே கதவு திறந்துட்டாங்க அப்படின்னு கேட்டேன். இவங்களுக்கு மட்டும் சாவி எங்க இருந்து கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா, சாவி இப்பவும் அவங்களுக்கு கிடைக்கல. பெர்மிஷன்லாம் வாங்கி அந்த 3 பூட்டையுமே உடைச்சுதான் உள்புற அறைய திறந்திருக்காங்க. அதுல இந்த மக்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, இங்க வந்துட்டு விஷம் வாய்ந்த பாம்புகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி எந்த விதமான பாம்புகளுமே உள்ள இல்லை. ஒரு வழியா அங்க இருக்க நகைகள் எல்லாத்தையுமே எடுத்து டெம்பரரி ஒரு சேஃப் ரூமுக்கு மாத்திருக்காங்க. போன முறை திறந்தப்போ 70 நாட்கள் ஆச்சு அந்த நகைகளுடைய மதிப்பை எடுக்கிறதுக்கு. இந்த முறை எவ்வளவு நாட்கள் ஆகும்னு தெரியல. அதனுடைய டீட்டெயில்ஸ் வந்ததுக்கப்புறம் அதையும் நான் உங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இந்த முறை இந்த கதவையும் திறந்துட்டாங்க. சரி, ஓகே, இப்படி இந்த ஒரு கதவை வச்சு அரசியலையும் பிடிச்சிட்டாங்க. ஆனா அந்த சாவி தமிழ்நாட்டுக்கு போயிருச்சுன்னு ஒரு விஷயம் சொன்னாங்க இல்லையா, அதுக்கு என்ன காரணம்? தமிழ்நாட்டை எதுக்கு இதுக்குள்ள இழுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு காரணம் ஒரு நபர். யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வி பாண்டியன், கார்த்திகேய பாண்டியன். இவர் பிஜு ஜனதா தளுடைய ஒரு அங்கமும் முன்னாள் IASம் தான். இவர் 1974 ஊத்தப்பம்பட்டியில இவர் பிறக்கிறாரு. இவருடைய படிப்பெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பஞ்சாப் கேடர் ஆஃபீஸரா பிளேஸ் ஆகிறாரு. அதுக்கப்புறம் 2002 இயற்கை பேரிடரின் போது அங்க சப் கலெக்டரா மாறி அங்க இருக்க மக்களுக்கு எல்லாம் எல்லா விதமான சேவைகளையுமே செய்யறாரு. அந்த சமயத்திலிருந்தே மக்களினுடைய மனசுல ஒரு நீங்காத இடம் பிடிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. 2007 இருந்து கஞ்சம் அப்படிங்கிற மாவட்டத்தினுடைய ஆட்சியரா ஆகிறாரு. அது பிஜேடி, அந்த பிஜு ஜனதா தள் இருக்கு இல்லையா, அதனுடைய முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கனுடைய நேர்பார்வையில வர ஒரு பகுதி. அப்போ இருந்து என்ன ஆகுறாரு, நவீன் பட்நாயக்கினுடைய ஒரு நெருங்கிய உறவு ஏற்பட ஆரம்பிக்குது. இவர்தான் நவீன் பட்நாயக்கனுடைய அரசியல் வாரிசு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி அவருக்கு. அவருடைய வலது கையை பாண்டியன் தான் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வளர்ச்சி அடைகிறாரு. நம்ம தமிழ்நாட்டில் எப்படி எம்ஜிஆர் இருந்தப்போ ஒரு மலையாள குடும்பத்துல இருந்து ஸ்ரீலங்காவில் பிறந்த ஒருத்தர் தமிழ்நாட்டை ஆட்சி செய்யறதா அப்படின்னு கலைஞர் கேட்டாரோ, அதே மாதிரி ஒரு தமிழர் ஒடிசாவை ஆட்சி செய்யறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வச்சு இந்த முறை ஆட்சியை பிடிச்சிட்டாங்க பிஜேபி. பார்க்கலாம், எந்த ஒரு கதவை திறந்தா ஆட்சி மாறிடும் அப்படின்னு சொன்னாங்களோ அதே கதவை பிஜேபி திறந்திருக்காங்க. அடுத்த முறை அவங்களுடைய ஆட்சி மாறுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி உங்ககிட்ட ஒரு கேள்வி, எப்படி நம்மளுடைய தமிழ்நாட்டை ஒரு தமிழன் தான் ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம்லாம் பண்ணாங்களோ அதே மாதிரி ஒடிசாவையும் அவங்களுடைய மக்கள் தான் ஆட்சி செய்யணும்ங்கிறத சொல்லி ஆட்சியை பிஜேபி பிடிச்சிட்டாங்க. இது சரியா இல்ல அங்க வந்துட்டு இருக்கிற கோவில் தமிழர்களால கட்டப்பட்டது, அதனால அங்க தமிழர்கள் ஆட்சி செய்யறது சரின்னு நினைக்கிறீங்களா? இதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கேட்டதற்கு நன்றி.